உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படி. உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீனா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார். இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம், நீ சொல்லிப்பார். நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றா பார்க்கலாம், சொல்லு. நீ மந்தாளத்து கேட்ல சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில? கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசு. உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல, ஒரு கத்துக்குட்டி, நீ கத்துக்குட்டி. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய சொந்த ஊர்ல திருச்சி பச்சைமலை ராமநாதபுரம் கிராமத்துக்கு போங்க. ஒரு ராமநாதபுரம் ஒரு கிராமம் இருக்குங்க பச்சைமலையில, திருச்சியில். அவருடைய சொந்த மாவட்டம். 2 ஆண்டுகளாக அந்த ஊர்ல அரசு பள்ளி இடிச்சு மக்கள் அங்க இருக்கக்கூடிய அரசு மரத்துக்கு கீழே போர்டு வச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க. மாநிலத்தினுடைய கல்வித்துறையினுடைய அமைச்சருடைய சொந்த ஊர்ல மக்கள் அரசு மரத்துக்கு கீழே பிளாக் போர்டு வச்சு படிக்கிறாங்க. காரணம், 2 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட பள்ளி இன்னும் கட்டலிங்க ஐயா. இவரு மகன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய மகன் பிரெஞ்சு படிப்பாராமா. பிரெஞ்சு படிக்கிறாருங்க ஐயா, பிரெஞ்சு படிக்கிறார். அவர் இந்தியோட படிக்கல, அவர் வேற எந்த மொழியும் படிக்கலீங்க, ஆங்கிலம் நேரா பிரெஞ்சு. ஆனா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் 2 மொழி மட்டும்தான் படிக்கணுமா, 3வது மொழி படிக்கக்கூடாது.